Hi, என் பேர் சுதர்ஷனா and I'm a nutritionist. இன்னைக்கு நாங்கள் வந்து பார்க்க போகிற டாபிக் வெயிட் லாஸ்க்கு எவ்வளோ கேலரிஸ் கன்சியூம் பண்ணோன்னு. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு பேசிக்காக 1200 1500 அப்படி அவங்களே டிசைட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மினிமம் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. அது வந்து ரெஸ்டிங் மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மினிமம் ரிக்குவயர்மெண்ட்க்கு ஏற்றா போல தான் நீங்கள் உங்களோட கேலரி டெஃபிசிட்டை கேல்குலேட் பண்ணணும். இப்போ வந்து ஆன்லைனில் இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஈக்குவேஷன் பேஸ்ட் பண்ணி உங்களோட ரெஸ்டிங் மெட்டபாலிசம் யூஸ்வலாக கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களோட ஏஜ், ஹைட், ஆக்டிவிட்டி லெவல் அதெல்லாம் என்டர் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு ஃபார்முலா வந்து உங்களுக்கு எவ்வளோ கேலரிஸ் மினிமம் கேலரிஸ் தேவையோன்னு சொல்லும். ஸோ அதுக்கு ஏற்றா போல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 300 கேலரிஸ் கம்மியாக போனால் இட்ஸ் ஓகே. பட் வெயிட் லாஸ்க்கு பார்த்தீங்கன்னா மோர் தேன் நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்றீங்களோ, நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணுறீங்க தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு வந்து உங்களோட ஆக்டிவிட்டி லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ எப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆஃபீஸ்க்கு நடந்தேன், ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு நடந்தேன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆக்சுவலி எக்ஸசைஸ்னு கவுண்ட் ஆகாது. நீங்கள் வந்து எக்ஸசைஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரக்சரோட ஃபாலோ பண்ணிங்கன்னா அது பேர் தான் எக்ஸசைஸ். ஸோ இந்த மற்ற வாக்கிங் எல்லாம் நீங்கள் பண்ணுறது வந்து உங்களோட கேலரிஸை இன்னும் பர்ன் பண்ணுறதுக்கு இன்னும் ஆக்டிவிட்டி லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபுட் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணால் ப்ளஸ் அட் த சேம் டைம் உங்களோட எக்ஸசைஸ் ரெஜிமெண்ட்டும் ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிக்குவயர்மெண்ட்டே ஒரு 2000 கேலரிஸ் இருக்கும். இவங்க வந்து பிளைண்டாக ஒரு 1000 கேலரி டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் மினிமம் ரிக்குவயர்மெண்ட் தேவையோ அதுக்கு விட ரொம்ப கம்மியாக சாப்பிடுவீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அது வெயிட் கெயினில் மாறும். ஏன்னா நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்களோ உங்கள் உடம்புல அது ஸ்டோர் ஆகி நீங்கள் எப்போ சாப்பிட்லையோ அப்போ யூஸ் பண்ணிக்கும். சில பேர் ரொம்ப வீக் ஆகிடுவாங்க, எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப கம்மியாகிடும், ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்துடும். ஸோ இப்படியெல்லாம் சிம்டம்ஸும் தெரியும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட மினிமம் ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த நம்பர்ஸ் ஒரு -300 கேலரிஸ் ஒரு ப்ளஸ் -300 கேலரிஸில் மூவ் பண்ணி நீங்கள் அதுக்கேற்றா போல் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி வெறும் கேலரிஸ் கம்மி பண்ணுறது மட்டும் இல்லை, கேலரிஸ் எவ்வளோ பர்ன் பண்ணுறீங்கன்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட்.